ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள வேலையில் போயிருந்தோம். அங்கே ஒரு பெரிய குண்டு தோண்டி இருந்து அங்கே தண்ணி ஊற்றி குளம் போல் ஆக்கி வச்சுருந்து அங்கே மேலே மீன் இது பாசி எல்லாத்தையும் போட்டிருந்து. அப்போது நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம் ரோஜா பூ போலப்பட்ட பாசிகளை எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நேராக போய் இது ஆற்றுக்குளம்னு இருந்து அங்கே போய் நாங்கள் நிறைய பாசி பரங்கி ரோஜா பூ எடுத்து அப்படி நிறைய எடுத்தோம். ஒரு முள்ளாக இருக்கல அந்த பாசி அதையும் எடுத்தோம். பிறுப்பிறுப்பாக இருக்கல அந்த பாசியும் எடுத்தோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே பார்த்துக்கோங்க. நாங்கள் என் அப்பா சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இந்த குளத்துல வந்து தான் குளிப்பாங்க. நானும் அப்பா கூட வந்து குளிப்பேன். ஆனால் இப்போ எல்லாம் நிறைய பாசி வந்து அப்போல்லாம் பாசியே இருக்காது. இப்போல்லாம் நிறைய பாசி வந்து இந்த குளத்தையே இதாக்கிட்டு மக்கள் எல்லோரும் பிளாஸ்டிக்கு ஜூஸ் கேன் இது அப்படியெல்லாம் வந்து போடுவாங்க. அதனால் குளிக்க வைக்க முடியாது. மீன்கள் கூட ஒரு சிலர் தான் வாழும். தாமரைப்பூ கூட பார்த்திங்களா, புள்ளியாகவே அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் தாமரைப்பூ இருக்கும்போது கிளியராக அந்த எல்லாம் அழகாக இருக்கும். இப்போலாம் மக்கள் இப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து குளிப்பாங்க, முக்கியமாக ஆண்கள். பெண்கள் அவ்வளோ வர மாட்டாங்க. இது கொன்னை மரம்னு சொல்லுவாங்க. இது அந்த கொன்னை மரத்தில் உள்ள பூ. ஆனால் பறிக்க முடியலை. தான் பீப்பிள் லீஃப் நம்ம தேசிய மரத்தோட இலை ஆனால் செடி போல் இருக்குது. இது அப்படியே பார்த்துக்கோங்க, டபிள்யூ ஷேப்பில் வரும், அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு சின்ன மீன் ஒரு டப் எடுத்து பிளாஸ்டிக் டப்பில் மீன் வளர்க்கலான்னு இருந்தோம். ஒரு 2 கப்பீஸ், ஒரு ஒயிட் மீன், ஒரு பிளாக் மீன், அப்படி 4 வாங்கினோம். அதுக்கப்புறம் நானும் தங்கச்சியும் சேர்ந்து விலைக்கு போய் நிறைய கல் குட்டியிலேருந்து பெரிய கல்லெல்லாம் பறக்கி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சின்ன கல் பறக்கினால சின்னதுலேருந்து பெரிய கல்லில் அந்த கல்வெலை சர்ஃபில் போட்டு ஊற போட்டு நாங்கள் கழுவி அதை எடுத்து வச்சோம். அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் தண்ணி நிறைய ஊற்றினோம். ஒரு குடம் அளவு அப்படி ஊற்றினோம். ஏன்னா நம்ம நிறைய பாசி போடுவோம்ல, அதனால துள்ளாமல் அது அப்படி அழகாக இருக்கும். பிறகு நாங்கள் அந்த முள்ளுன்னு சொன்னேன்ல ஒரு பாசி, அந்த பாசியை போட தொடங்கினோம். இதுதான் அந்த முள் பாசி. அதுக்கப்புறம் பிறு பாசி நிறைய எடுத்தோமா. நான் தான் பேர் வச்சுருக்கேன் அதுக்கு. பிறு பாசியே எடுத்து நிறைய எடுத்தோம். அதனால் கொஞ்சம் தான் அதில் போட்டோம். நிறைய வச்சுட்டே இருந்தோம். நேரம் தான் ஆச்சு. நான் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு அடுக்கிக்க தான் பிடிக்கும். பிறகு தாமரைப்பூ ஒன்று பறக்கணும்னு சொன்னேன்ல, அந்த தாமரைப்பூ வச்சோம். அது தண்டு சின்னதாக விட்டா, அதனால் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்து. அதுக்கப்புறம் வந்து பிறு பாசி தான் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரோஜா பூ போல் உள்ள பாசி அதுதான் இருக்குல்ல, பெருசுலேருந்து சின்னதாக வச்சுட்டு. அப்புறம் என் தங்கச்சி செடியில் வந்து இந்த பாசி எடுத்த தண்ணி உண்டுல, அந்த தண்ணி வந்து போட்டுட்டு இருந்தா. அப்புறம் நான் இந்த ரோஜா பூ பாசி பெருசுலேருந்து கொஞ்சம் மீடியம், அதோட கொஞ்சம் மீடியம் அப்படி சின்னதாக கிடக்குல கொஞ்சம் அப்படியே வரிசையாக வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வரிசையாக வச்சது பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த கப்பீஸ் மீனை காட்டுறேன் இப்போது. இது அந்த கப்பீஸ் மீன், அந்த வெள்ளை மீன், கருப்பு மீன். நாங்கள் அதை விட்ட பிறகு சந்தோஷமாக போகுது. அது அழகாக இருக்குல்ல. இப்போது அது நாங்கள் அந்த ரோஜா பூ மட்டும் வந்து இது பறந்து அங்கே இங்கேயும் போய்ட்டுருக்கோம். நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அது இதாக விட்டுருக்கு. என்ன பண்ண முடியும், நல்லதான் தானே இருக்குது. நல்லா ரோஜா பூ இது பாசி உண்டுல, அது கோணி எங்கெங்கே போயிருந்து. இந்த வீடியோ நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. பாய்.